வணக்கம். இன்னைக்கு நாம ட்ரூஃபீல் காஸ்மெட்டிக்ஸோட ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் பத்தி பேச போறோம். அது வைன் ஃபேஷியல் மசாஜ் கிரீம். நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு இது எப்படி ஸ்கின்னுக்கு ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். முக்கியமா நீங்க ஒரு பியூட்டிஷியனா இருந்தா இது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம். ரெடியா? நிச்சயமா. இத பத்தி பேச நிறைய விஷயம் இருக்கு. சரி, முதல்ல இதோட நோக்கம் என்ன? சிம்பிளா சொன்னா இதோட மெயின் கோல் சருமத்துக்கு நல்ல டீப்பா நரிஷ்மெண்ட் கொடுத்து ஒரு ஸ்பாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறது தான். ஸ்பா ஃபீல் கேட்கவே நல்லா இருக்கு. அதுக்கு அப்படி என்ன இதுல ஸ்பெஷலா சேர்த்திருக்காங்க? இதுல ஹைலைட்டே அந்த திராட்சை ஒயின் சாறு தான், கிரேப் ஒயின் எக்ஸ்ட்ராக்ட். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பயங்கரமா இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது நம்மள சுத்தி இருக்கிற பொல்யூஷன், வெயில், இது மாதிரி விஷயங்கள் நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணோம் இல்லையா? இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த டேமேஜ்ல இருந்து நம்ம சருமத்தை காப்பாத்தும். ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. அதோட சீக்கிரம் வயசான மாதிரி தோற்றம் வர்றதையும் தடுக்கும். ஓ, அப்படியா? சூப்பர். வேற என்னென்ன முக்கியமான பொருட்கள் இருக்கு இதுல? அடுத்து கிளிசரின் இருக்கு. இது சருமத்துல இருக்கிற ஈரப்பதத்தை அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கும். அப்புறம் ஸ்டியரிக் அமிலம், கேப்ரிக் ட்ரைகிளிசரைடு அப்படின்னு சிலது இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா சருமத்தை நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா ஆக்கிறதுக்கு, ஈரப்பதம் வெளியே போகாம பாத்துக்கிறதுக்கு. ஓகே, ரொம்ப முக்கியமா நிறைய பேர் கவனிக்கிற விஷயம். இதுல பாரபென், சல்ஃபேட், சிலிகான், ஆல்கஹால் இதெல்லாம் இல்லைன்னு போட்டிருக்கு. அது எவ்வளவு பெரிய விஷயம்? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலா. ஏன்னா இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் நிறைய பேருக்கு அலர்ஜி உண்டாக்கும், ஸ்கின்னுக்கு எரிச்சல் தரும். ஆமா ஆமா. இது எதுவும் இல்லாததால சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க கூட பெரும்பாலும் பயப்படாம யூஸ் பண்ணலாம். ஒரு பியூட்டிஷியனா நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. உங்க வாடிக்கையாளருக்கு நீங்க யூஸ் பண்ற பொருள் சேஃப், அதுல ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? கண்டிப்பா, அது ரொம்ப முக்கியம். அது போக ISO GMP சர்டிபிகேட்ஸ் வேற இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, ISO GMP சர்டிஃபைடு இது. இந்த ISO GMP சர்டிபிகேஷனால ஒரு பியூட்டிஷியனுக்கு என்ன நேரடி பயன்? இது எப்படி அவங்களோட கிரெடிபிலிட்டியை கூட்டுது? நல்ல கேள்வி. பாத்தீங்கன்னா ISO சர்டிஃபிகேட்னா இந்த கிரீம் ஒவ்வொரு தடவையும் ஒரே ஸ்டாண்டர்ட்ல குவாலிட்டியா தயாரிக்கப்படுதுன்னு அர்த்தம். கன்சிஸ்டன்சி இருக்கும். GMP சர்டிஃபிகேட்னா இது சுத்தமான, சுகாதாரமான முறையில நல்லா கவனமா தயாரிக்கப்படுதுன்னு உறுதி. ஓஹோ. அப்போ ஒரு பியூட்டிஷியன் இந்த கிரீமை யூஸ் பண்ணும்போது அவங்க கஸ்டமர் கிட்ட நான் யூஸ் பண்றது சாதாரண கிரீம் இல்ல, இது டெஸ்டட், ப்ரூவன், சர்டிஃபைட் குவாலிட்டி அப்படின்னு தைரியமா சொல்லலாம். அது அவங்க சர்வீஸோட மதிப்பை கூட்டும். வாவ், இது நிஜமாவே பியூட்டிஷியன்ஸ்க்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி, இது யூஸ் பண்ற முறை பத்தி என்ன சொல்றாங்க? 15-20 நிமிஷம் மசாஜ் செய்யலுமா? ஆமா, இதுவும் இதோட ஸ்பெஷாலிட்டி. வழக்கமா ஃபேஷியல் மசாஜ் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனா இதுக்கு 15-20 நிமிஷம் தேவைப்படுது. ஏன் அவ்வளோ நேரம்? அதனால என்ன பெனிஃபிட்? அந்த நீண்ட நேர மசாஜ் முதல்ல நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ரெண்டாவது ரத்த ஓட்டத்தை நல்லா தூண்டும். அப்படி தூண்டும்போது கிரீம்ல இருக்கிற அந்த திராட்சை வைன் சாறு மாதிரி நல்ல சத்துக்கள் எல்லாம் சருமத்துக்குள்ள ஆழமா இறங்கி வேலை செய்யும். ஓ, அதான விஷயம். அப்புறம் அந்த மசாஜ் டெக்னிக் வட்டமா மேல் நோக்கி வெளிப்பக்கமா செய்யும்போது முகத்தசைகள் எல்லாம் கொஞ்சம் டைட் ஆகி ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல லிஃப்ட் கிடைக்கும். முகம் பிரைட்டா ஃப்ரெஷ்ஷா தெரியும். அப்போ இது பியூட்டிஷியன்ஸ் அவங்களோட ஃபேஷியல் சர்வீஸ்ல ஒரு பிரீமியம் அம்சமா ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? நிச்சயமா, இது அவங்க சர்வீஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அவங்க வெறும் ஃபேஷியல் பண்ணல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாங்க. ப்ரீமியம் இன்கிரீடியன்ஸ், சேஃப்டி, சர்டிஃபிகேஷன், அந்த ரிலாக்ஸிங் மசாஜ் டைம், இதெல்லாம் சேர்த்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். கஸ்டமர்ஸ் கண்டிப்பா அதை விரும்புவாங்க. இங்க ஏதோ ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ணுவாங்க. வீட்ல யூஸ் பண்றவங்களுக்கு எப்படி? அவங்களுக்கும் இதே மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா? தாராளமா. கொடுத்திருக்கிற மாதிரி அந்த மசாஜ் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா அவங்களே வீட்ல ஒரு மினி ஸ்பா ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கலாம். அதே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சூப்பர். இப்போ ட்ரூஃபீல் கம்பெனி சைட்ல இருந்து யோசிப்போம். அவங்க இந்த கிரீமை பியூட்டிஷியன்ஸ் கிட்ட எப்படி கொண்டு சேர்க்கலாம்? என்ன மாதிரி விஷயங்களை சொல்லி இதை மார்க்கெட் பண்ணா நல்லா இருக்கும்? அவங்க மெயினா 4 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1, அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 15-20 நிமிஷம் மசாஜ், அந்த வைன் ஃபீல், இது எப்படி கஸ்டமருக்கு ஒரு சொகுசான அனுபவமா இருக்குன்னு சொல்லணும். 2, நம்பகத்தன்மை. ISO GMP சர்டிஃபிகேட்ஸ், பாரபின் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ ஃபார்முலா, இதெல்லாம் எப்படி பியூட்டிஷியனோட ப்ரொஃபஷனல் இமேஜுக்கு முக்கியம்னு புரிய வைக்கணும். சரி. 3, பிரீமியம் குவாலிட்டி. திராட்சை வைன் சாறு மாதிரி ஸ்பெஷல் பொருட்களை ஹைலைட் பண்ணணும்.
4வது ரிசல்ட்ஸ். எப்படி இந்த மசாஜ் ஸ்கின்னை டைட் ஆக்குது பொலிவாக்குதுன்னு காட்டணும். பியூட்டிஷியன்ஸை கவர ஏதாவது சேல்ஸ் டெக்னிக்ஸ் யோசிக்க முடியுமா? கண்டிப்பா. ட்ரூஃபீல் புதுசா வாங்குற பியூட்டிஷியன்ஸ்க்கு ஒரு சின்ன டெமோ கிட் மாதிரி கொடுக்கலாம், இல்ல முதல் பர்ச்சேஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அப்புறம் இந்த க்ரீமை வச்சு எப்படி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குற மசாஜ் டெக்னிக் செய்யறதுன்னு ஒரு சின்ன ட்ரைனிங் அல்லது ஒர்க் ஷாப் கூட ஏற்பாடு பண்ணலாம். நல்ல ஐடியா. ரெகுலரா வாங்குறவங்களுக்கு லாயல்டி பாயிண்ட்ஸ் அல்லது பல்க் பர்ச்சேஸ் ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். ஓகே, அப்போ மொத்தத்துல பார்த்தா இந்த வைன் ஃபேஷியல் மசாஜ் கிரீம் வெறும் ஒரு அழகு சாதனம் மட்டும் இல்ல. நிச்சயமா இல்ல. இது பியூட்டிஷியன்ஸ்க்கு அவங்க தொழிலை உயர்த்திக்கொள்ள, வாடிக்கையாளர் நம்பிக்கையை பெற ஒரு முக்கியமான டூல். அந்த குவாலிட்டி, சேஃப்டி, ரிசல்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆக்குது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இறுதியா ஒரு சிந்தனை மட்டும். இந்த கிரீமோட பயன்கள், சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் முக்கியம்தான். ஆனா மசாஜ் செய்யும்போது அந்த திராட்சையோட மெல்லிய இனிமையான நறுமணம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ, அந்த உணர்வு பூர்வமான அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் அழகா முன்னிலைப்படுத்தினா அது வாடிக்கையாளர் மனசுல எவ்வளவு ஆழமா பதியும், உங்களை மத்த சலூன்களில் இருந்து எப்படி தனித்து காட்டும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம், ஆனா பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும்.